பொருளாதார நெருக்கடிக்கு உட்பட்டிருந்த இலங்கை நேற்று 2 முக்கிய ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டது. இதன் அடிப்படையில் சுமார் $10 பில்லியன் மறுசீரமைக்கும் உடன்பாடுகளே நேற்று கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. முன்னதாக பிரான்சில் இந்தியா, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் நாடுகளை உள்ளடக்கிய OCC என்ற அமைப்புடன் இலங்கை முதல் ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டது. இரண்டாவது ஒப்பந்தம் சீனாவின் எக்ஸிம் பேங்குடன் கொழும்பில் வைத்து கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இலங்கையின் எதிர்கால நடவடிக்கைகள் முன்னெடுத்துச் செல்லப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையில் இறையாண்மை பங்காளர்களுடன் இலங்கை இன்னும் பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டியிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே சர்வதேச நாணய நிதியமும் இலங்கைக்கு தொடர்ந்தும் உதவுகின்ற நிலைப்பாட்டை எடுக்கும்.